ரஜினி ஹீரோவா நடிக்கல, வாழ்றாரு. லோகேஷ் கனகராஜிடம் சத்யராஜ் என்ன சொல்லி இருக்காருன்னு பாருங்க. ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம்தான் கூலி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் இப்படத்தில் சத்யராஜும் ரஜினியுடன் இணைந்து நடித்திருக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பின் போது சத்யராஜ் ரஜினியை பற்றி லோகேஷ் கனகராஜிடம் சொன்ன விஷயம் தற்போது வைரலாகி வருகிறது. ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படத்தை இயக்கி இருப்பவர்தான் லோகேஷ் கனகராஜ். கமலை வைத்து விக்ரம் என்ற பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் ரஜினியை வைத்தும் ஒரு பிளாக்பஸ்டர் வெற்றி படத்தை கொடுப்பார் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ரஜினி நடிப்பில் வெளியான படங்கள் எதுவும் எதிர்பார்த்த வெற்றியினை பெறவில்லை. குறிப்பாக அவரது நடிப்பில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு வெளியான அண்ணாத்தை திரைப்படமே கடுமையான விமர்சனங்களை சந்தித்து தோல்வியடைந்தது. அதன் பிறகு ஒரு சில மாதங்கள் ரஜினியின் அடுத்த படம் குறித்து எந்த ஒரு தகவலும் இல்லை. எனவே ரஜினி இனி படங்களில் நடிக்க மாட்டார், அவர் நடிப்பிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டார் என்றெல்லாம் வதந்திகள் பரவின. மேலும் இனி ரஜினி படங்களில் நடித்தாலும் அப்படங்கள் ஓடுவது சந்தேகம்தான் என்றும் விமர்சனங்கள் வந்தன. ஆனால் அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் ஜெயிலர் படத்தின் மூலம் தரமான பதிலடி கொடுத்தவர் தலைவர். அப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெறவே மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பியுள்ளார் ரஜினி. அதன் பிறகு வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடித்த ரஜினி தற்போது லோகேஷ் கனகராஜின் கூலி திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார். இப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையில் வெளியாக உள்ளது. இப்படம் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவை எதிர்பார்க்கும் ஒரு படமாக உள்ளது. அதற்கு காரணம் ரஜினி மற்றும் லோகேஷ் கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் இப்படத்தில் நடிக்கும் நடிகர்கள் என்று சொல்லலாம். தமிழில் இருந்து சத்யராஜ், தெலுங்கில் இருந்து நாகார்ஜுனா, மலையாளத்திலிருந்து சௌபின் சாகிர், கன்னடத்திலிருந்து உபேந்திரா என பல மொழி நடிகர்கள் நடித்துள்ளனர். மேலும் பாலிவுட் புகழ் அமீர் கானும் இப்படத்தில் நடித்திருப்பதாக ஒரு தகவல் உண்டு. இவ்வாறு பல மொழியைச் சேர்ந்த நடிகர்கள் இப்படத்தில் நடித்திருப்பதால் இந்திய அளவில் இப்படத்திற்கு மிகப்பெரிய ஹைப் இருந்து வருகின்றது. தற்போது படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் லோகேஷ் கனகராஜ் கொடுத்த ஒரு பேட்டி செம்ம வைரலாகி வருகிறது. அந்த பேட்டியில் கூலி படத்தை பற்றியும் ரஜினிகாந்த் பற்றியும் லோகேஷ் பல விஷயங்களை பேசியிருக்கிறார். அதில் ஒன்றுதான் ரஜினியை பற்றி சத்யராஜ் சொன்ன விஷயம். கூலி படப்பிடிப்பில் ஒரு நாள் சத்யராஜ் லோகேஷிடம் ரஜினி ஹீரோவா நடிக்கல, அவர் ஹீரோவாகவே வாழ்றாரு என்றாராம். ரஜினி திரையில் பார்க்கும்போது மட்டும் ஹீரோவாக தெரியவில்லை, அவர் சாதாரணமாக நடக்கும் போதும் பேசும் போதும் அவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஹீரோவை போலவே இருக்கின்றது என்றாராம் சத்யராஜ். இதனை லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியுள்ளார். இந்த நிலையில் சத்யராஜ் தன் திரைப்பயணத்தில் ஆரம்ப கட்டத்தில் வில்லனாக நடிக்கும் போது ரஜினியுடன் ஒரு சில படங்களில் நடித்திருக்கிறார். கடைசியாக மிஸ்டர் பாரத் என்ற திரைப்படத்தில் ரஜினிக்கு தந்தையாக நடித்தார் சத்யராஜ். அதன் பிறகு கிட்டத்தட்ட 40 வருடங்கள் கழித்து கூலி படத்தின் மூலம் ரஜினியுடன் இணைந்து நடிக்கிறார் சத்யராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது.